Okay. So Equation, you know about Equation. Equation is actually it's a number one brand for CCTV surveillance. But we have plenty models are available in Equation. So non-CCTV brand. For example, like video phone, intrusion alarm system, and HVS camera. So like non-CCTV products, so many products in have actually in our basket. Okay. So I'm taking care of only for video phone. So I will get into our products now. So this is actually we have two models of video phone. One is analog and another is IP. So IP based video phone. Okay. ஸோ அனலாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அனலாக் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேசிக் ஆக்சுவலாக. ஸோ அனலாக் இஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அனலாக் அண்ட் ஐபின்றது என்னன்னா, மெயினாக வந்து அனலாக் வந்து 1-to-1 சிஸ்டம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு அவுட்டோர் ஒரு இன்டோர், சரிங்களா? ஸோ அவுட்டோர் அண்ட் இன்டோர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த டிவைஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அனலாக் வந்து மேஜராக என்ன பண்ணோம்னா, இதில் வந்து கஸ்டமைஸ்டு பண்ண முடியாது. இது வந்து 1-to-1 சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ என்ட்ரி லெவல் வெறும் பேசிக்காக வீடியோ ஃபோன் யாராவது கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ட்ரி லெவல் சொல்யூஷன் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா DSi-KIS 202Tன்னு இருக்கு இல்லையா, 2T அண்ட் 204T. ஸோ இந்த ரெண்டு மாடல் வந்து அனலாக்ல வந்து இப்போ நவடேஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, 202க்கும் 204க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 204 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 இமேஜ் வந்து சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஒரு பர்சன் காலிங் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க, ப்ரெஸ் பண்ணாங்க, தென் வந்து கால் வந்து உங்களுக்கு மானிட்டரில் ரிசீவ் ஆகும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவ் ஆகும்போது நீங்கள் சப்போஸ் வீட்டில் இன்கேஸ் நீங்கள் இல்லைனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த 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 பர்சனோட இமேஜ் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 200 இமேஜஸ் வரைக்கும் வந்து இதில் சேவ் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் 202க்கும் 202க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நாட் ஸ்டோர், அதாவது இமேஜ் வந்து சேவ் ஆகாது. 204ல் தான் இமேஜ் சேவ் ஆகும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு 202க்கும் 204க்கும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வீடியோ ஃபோன் ப்ராடக்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக வீடியோ ஃபோன் என்ன நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபோனோட மெயின் பர்பஸ் என்னன்னா, அன்ஆத்தரைஸ் பர்சனை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இதோட மேஜர் பர்பஸ், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ஷியல் நம்ம இருக்கோம். ஸோ இருக்கும்போதே வந்து யாராச்சும் காலிங் நாக் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இருக்கும்போது ஒன்றும் அந்த ஃபியர்னஸ் இருக்காது. மேபி சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சைல்டு இருப்பாங்க, எல்டர் பீப்புள் இருப்பாங்க, லேடிஸ் தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யாராச்சும் வந்து நாக் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களோட மென்டல் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபியர்னஸ் இருக்கும், யார் இந்த டைமில் வராங்க. ஸோ அந்த டைம் நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டிவைஸ் இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம உள்ளேருந்தே அவுட் சைட் பர்சன் நம்ம பார்த்துட்டு ஸோ உள்ளேருந்தே டூ-வே கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் தெஃப்ட் ஹேப்பன். வீட்டில் இருக்கும்போது நிறைய தெஃப்ட் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த மெயினான டிவைஸோட பர்பஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒன் டைப் ஆஃப் கால் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ இது வந்து அன்ஆத்தரைஸ் பர்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயினாக இந்த டிவைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் ஒரு மைக் இருக்கும், ஸ்பீக்கருக்கும் கேமரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்பேர்ஸு. இதிலே வந்து மானிட்டரில் போனீங்க அப்படின்னா 7 inch ஸ்க்ரீன் சைஸு, 10 inch ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் மைக்கு ஸ்பீக்கர் தான் இருக்கும். மேஜர் காம்பனன்ட்ஸ் ரொம்பலாம் இருக்காது, எல்லாமே மைனர் தான் எல்லாமே. ஸோ அதனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இன்ஸ்டலேஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வீடியோ ஃபோனோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் நான் சொன்னது தான். என்ட்ரி லெவலில் வந்து 2022 204 இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது, இது வந்து நான் இமேஜபிள். இது வந்து இமேஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் 2040ல, சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ட்ரி லெவலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னல் மானிட்டர்ஸ் யாராவது கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டிவிஜுவல் வீடு இல்லை டியூப்ளஸ் ஹவுஸ் இருக்குன்னா, அந்த டியூப்ளஸ் ஹவுஸ்க்கு வந்து மெயினாக ஹாலில் ஒரு மானிட்டர் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை எனக்கு பெட்ரூமில் ஒரு மானிட்டர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அவுட்டோரில் அப் டு 4 மானிட்டர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும்.
சரிங்களா? அடிஷ்னல் மானிட்டர்ஸ். ஏன்னா எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து மானிட்டர்ஸ் வந்து மாஸ்டர் பெட்ல வேணும் கேட்பாங்க. கிச்சன் பக்கத்துல வேணும் கேட்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து கேட்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடிஷனல் அப் டூ வந்து 4 மானிட்டர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ். தென் இதே மாரி நீங்க வந்து எப்படி நம்ம இன்டோர் வந்து அப் டூ 4 கனெக்ட் பண்றோமோ, அதே மாரி அவுட்டோர் வந்து அப் டூ 2 கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரன்ஸ்ல 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். சில பேக் என்ட்ரன்ஸ், பேக் என்ட்ரி இருக்கும், ஃப்ரண்ட் என்ட்ரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலயுமே கூட நீங்க வந்து 2 இடத்துல 2 கேமரா வச்சுட்டு, ஸோ இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேருந்து வந்து பிரஸ் பண்ணாலும் உங்களுக்கு கால் வந்து ரிசீவ் ஆகும். அதே மாரி செகண்ட் என்ட்ரிலேருந்து பிரஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஒரே மானிட்டர்ல ரிசீவ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சைடுலேருந்து பிரஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மெயின் மானிட்டர்ல கால் ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ அங்கருந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். 2 என்ட்ரன்ஸுக்கும் அங்கருந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதுல வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஐபி மாடல் வீடியோ ரிப்போர்ட்ஸ் தான். ஸோ இந்த ஐபி வீடியோ ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இக்விஷன்ல கஸ்டமைஸ்டு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க கஸ்டமரோட ரெக்யர்மென்ட் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு டிஃபரெண்ட் ரெக்யர்மென்ட்ல கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுல வந்து இந்த நம்ம இக்வேஷன் கிட்ட உங்ககிட்ட இருக்க மெயின் அட்வான்டேஜ் நம்ம கிட்ட இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம மல்டிபிள் மாடல்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணலாம். கஸ்டமருக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் மாடல்ஸ. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் சொல்யூஷன் இருக்கு. ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இருக்கு. பிரீமியம் சொல்யூஷன் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் சொல்யூஷன் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் சொல்யூஷனும், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனும் மேஜர் டிஃபரன்ஸ் வந்து கேமராவோட ஆங்கிள். இப்போ ப்ரொஃபஷனல் சொல்யூஷனோட கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 129 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஆங்கிள் கவர் ஆகும். தென் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா அப் டு 146 டிகிரி வந்து ஆங்கிள் கவர் ஆகும். ஸோ இதில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐ கேமரா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இல்லை சைட்டில் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேமராவோட ஆங்கிள் வந்து ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ வைட் ஆங்கிள் நல்லா கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருக்காது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இந்த ப்ரீமியம் சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மாடல்ஸ் வந்து மானிட்டர் வந்து பாருங்க பிளாக் கலரில் பிக் சைஸாக இருக்கு இல்லையா? இது வந்து 10 இன்ச்சு, ரைட் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. ஸோ லுக் வைஸ் ஆம்பியன்ஸ் லுக் வைஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. தென் மெட்டலில் இருக்கும் டிஸ்பிளே. ஏன்னா இப்போ நம்மளே சிசிடிவிலையும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பாடி இருக்கும், மெட்டல் பாடி இருக்கும். சேம் அதே மாதிரி டோர் ஃபோன்லையும் ஃபைபர் மானிட்டர் இருக்கு, அதே மாதிரி மெட்டல் மானிட்டர் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ இதில் வந்து எப்படி இக்விஷனோட வீடியோ ப்ராடக்ட் ரேஞ்ச் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ட்ரெண்ட் தான். ஐபி ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஐபியில் வந்து எல்லாமே கஸ்டமைஸ்டு பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது மாதிரி அக்சஸ் கண்ட்ரோலு, எலிவேட்டர் கண்ட்ரோல் நம்ம பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு கிளவுட் சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இமேஜோட கிளாரிட்டி இருக்கு இல்லையா? ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1080 ரெசல்யூஷன் தான். ஸோ அதில் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். தென் மெயின்டெனன்ஸ் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கெல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். இந்த டிஸ்பிளே வந்து ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதுக்காக ரெக்கவரி எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. தென் இது வந்து ஒரு அனலாக் டிவைஸ் பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே. அது 1 to 1 சொன்னேன், பிளக் அண்ட் ப்ளே, காஸ்ட் எஃபெக்டிவ், ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த டிவைஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்ல 3 மாடல்ஸ் இருக்கு. 202, 203, 204. 202ன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப் டு அதாவது ஒரு அவுட்டோரு 4 மானிட்டர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும். இதுலேயே உங்களுக்கு பேக்கேஜ்லேயே வந்து கேபிள்ஸ் வந்துடும். 3 மீட்டர்ஸ் வந்து 5 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர் கேபிள் உங்களுக்கு பேக்கேஜ்லேயே வந்துடும். தென் ஒரு அனலாக் கேமரா கூட நீங்க இதுல இன்ஸ்டால் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுல வேண்டல் ப்ரூஃப்னு சொல்றாங்க இல்லையா? 203. 203யோட டிஃபரன்ஸ் என்னன்னா மேஜரா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து மேபி எனக்கு அவுட்டோர்ல ஃபிக்ஸ் பண்றதுனால கேமரா ஏதாவது டேமேஜ் ஆகிடுமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டோர் ஃபோன் கூட நம்ம வேணா இந்த இது வந்து வேண்டல் ப்ரூஃப் கேமரா இது ஆக்சுவலாக அவுட்டோர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் எப்படி அசம் பண்ணுவோம் வேண்டல் ப்ரூஃப்ல இருக்கும். மானிட்டர் சேம் தான். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். ஒன்லி டிஃபரன்ஸ் ஆஃப் கேமரா மட்டும் தான் இதில் டிஃபரன்ஸ் இருக்கும். 204 எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அப் டு 200 இமேஜ் வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த த்ரீ மானிட்டர்ஸோட மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னல் மானிட்டர்ஸ் யாராச்சும் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட கேட்கும்போது மாடல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பார்த்தீங்கன்னா 204க்கு வந்து
DS-KH2220-S. ஸோ -S இமேஜ் ஸ்டோரேஜ் ஆகிற அடிஷ்னல் மானிட்டர். அதே வந்து -S இல்லாமல் கூட மானிட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 202 இண்டோர் மானிட்டர். இதோட சூட்டபிள் இதுக்கோட சூட்டபிள் மானிட்டர் பார்த்தீங்கன்னா DS-KH2220-S வரல பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் வித்தவுட் இமேஜ் ஸ்டோரேஜ். ஸோ அது வந்து இது வித் இமேஜ் ஸ்டோரேஜ். இது வித்தவுட் இமேஜ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இது மேஜராக நோட் பண்ணிங்க. ஸோ ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னல் மானிட்டர் அப் டு 4 வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அனலாக் டோர் ஸ்டேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இண்டோர் ஸ்டேஷனில் வந்து இப்போ வந்து ஐபியில் 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டோர், ஒன்று வந்து இண்டோர். ஸோ அவுட்டோர் மீன்ஸ் என்னென்னா கேமரா, இண்டோர் மீன்ஸ் என்னென்னா மானிட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டோர் ஸ்டேஷன். ஸோ இண்டோர் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஒரு வேல்யூ சீரிஸ், ப்ரோ சீரிஸ், அல்ட்ரா சீரிஸ் அண்ட் அல்ட்ரா ப்ரீமியம் சீரிஸ். ஸோ வேல்யூ சீரிஸ் என்னன்னா என்ன டிஃபரன்ஸ், வேல்யூ சீரிஸ்க்கும் ப்ரோ சீரிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச் மாடல் சொல்லுவாங்க, அதாவது நான் டச் டிஸ்பிளே வேல்யூ சீரிஸ். அதே ப்ரோ சீரிஸ் வந்து டச் டிஸ்பிளே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டச் டிஸ்பிளேனா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஓல்டு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன், க்ரீன் கலர் பட்டன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதில் போய் நம்ம டச் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இந்த டிஸ்பிளேல கீழே வந்து ஐகான்ஸ் இருக்கும். நம்ம கால் ஆன்சர் பண்ணுறது, கால் டிக்ளைன் பண்ணுறதும் இதில் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதே ப்ரோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்க மொபைலில் நம்ம எப்படி டச் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி டிஸ்பிளே உள்ளே போய் நம்ம டச் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபுல் டச் டிஸ்பிளே சொல்லுவாங்க. இது வந்து நான் டச் டிஸ்பிளே சொல்லுவாங்க. பட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் தான் வரும். ஃபீச்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் அதுக்கு முன்னாடி வந்து அல்ட்ரா சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் ப்ரீமியம் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் வில்லாஸ்லாம் வருது கட்டுறாங்க இல்லையா ப்ரீமியமாக. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அல்ட்ரா சீரிஸ்லேயே வந்து ஆண்ட்ராய்டு மானிட்டரும் கொடுக்கலாம், ப்ரீமியம் மாடலும் கொடுக்கலாம். சரிங்களா. இது வந்து எல்லாமே சப்போர்ட் ஆகும். அதாவது டிக்கனெக்ட் ஆப்பு இதில் உங்களுக்கு நீங்கள் மொபைல்லையே இங்கே பார்த்துக்கலாம். நார்மல் பியூசி தான் 10/100 தான். இதில் வந்து உங்களுக்கு மெமரி கார்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா. வேல்யூ சீரிஸ், ப்ரோ சீரிஸ், அல்ட்ரா சீரிஸ் பார்த்த மாதிரி இதில் வந்து நம்ம இங்கே டபிள்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8520WT1, 8350WT1, 6320WT1. இந்த டபிள்யூ மீன்ஸ் எதை மெஷர் பண்ணுறதுன்னா வைஃபை. ஸோ இது வந்து வைஃபை சப்போர்ட்டோட மானிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இப்போ வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஹவுஸில் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு, ஸோ இப்போது அந்த இடத்துல இன்டீரியர்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இன்டீரியர் முடிச்சதுக்கப்புறம் நம்மளால வந்து ஒயர் கொஞ்சம் லே பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போ அந்த கஸ்டமருக்கு எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், வீடியோ எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்னா நீங்கள் மானிட்டர் வந்து வைஃபை மாடலில் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ வி ஹாவ் வைஃபை வயர்லெஸ் டோர் ஃபோன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அவுட்டோர் மட்டும் நீங்கள் வயரில் கொடுத்துட்டு இன்டோர் வந்து வைஃபைல கூட கொடுக்க முடியும். இல்லை எனக்கு அவுட்டோர் அண்ட் இன்டோர் ரெண்டுமே போத் வந்து வயர்லெஸ்ல வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அதை நான் ஆக்சுவலாக சொல்கிறேன். ஸோ இது இன்டோரோட அட்வான்டேஜஸ். ஸோ வைஃபை சப்போர்ட் ஆகும், ஸ்டாண்டர்ட் வியூ, NEPOI சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி அலாம் இன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாம் இன் அவுட் என்ன இதோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 BHK எடுத்துங்க. 2 BHKல வந்து மெயினாக எத்தனை என்ட்ரின்ஸ் இருக்கும், ஒரு மெயின் என்ட்ரி இருக்கும், ப்ளஸ் பால்கனி ஒரு டோர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2 BHKல 2 என்ட்ரி இருக்கும், வெளியிலேருந்து வர மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து சென்சார்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோர் சென்சாரு, மோஷன் சென்சாரு, கேஸ் லீடேட்டரு, இந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ அந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த டிவைஸ் மூலியமாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த சென்சாரை நம்ம இந்த டிவைஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அலாம் இன் அவுட் அந்த இந்த 2 டிவைஸ் சென்சார்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து நீங்கள் இந்த 8 சென்சார் வரைக்கும் நம்ம அதில் கனெக்ட் பண்ண முடியும் மானிட்டரில். ஸோ வந்து டோர் சென்சாரோ இல்லை மோஷன் சென்சார் லைக் எமர்ஜென்சி சுவிட்சு, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து 8 சென்சார் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ 8 சென்சார் கொடுக்க முடியும். இதில் அதே மாதிரி அவுட்புட் வந்து 2 அவுட்புட் எடுக்கலாம் நீங்கள். 2 அவுட்புட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்கேஸ் டோர் யாராவது ஓப்பன் பண்ணும்போது அலாம் ட்ரிகர் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு தெரியும், ஒன்று எய்தர் சவுண்ட் ஏதாவது வரணும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊட்டர் சொல்லுவாங்க. அந்த ஊட்டர் கூட நீங்கள் வந்து 2 ஊட்டர் வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சைரன் மூலிமா அவுட்புட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டோர் ஓப்பன் ஆச்சு, நம்ம வீட்டில் இல்லை,
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால நோட்டிஃபிகேஷனும் வரும் அதில். நம்ம வைக்கனெக்ட் ஆப் மூலிமா எந்த சென்சார்லேருந்து அலார்ம் ட்ரிகர் ஆகுதுன்றது நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அலார்ம் இன்னோட ஒர்க்கு. அண்ட் 32 ஜிபி எஸ்டி கார்டு இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து இமேஜ் ஸ்டோரேஜுக்காக நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த இமேஜ் ஸ்டோரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனை இமேஜ் வரும்னா அப் டு வந்து 500 இமேஜ் மேலே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட பர்பஸ் இன்னொரு மெயின் பர்பஸ் என்னன்னா நாட் ஓன்லி இமேஜ் மட்டும் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்காக இந்த மெமரி கார்டு கிடையாது. வாய்ஸ் மெசேஜ் கூட நம்ம பண்ண முடியும். ஃபார் இன்கேஸ் நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு நீங்களே வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா யாராவது காலிங் ப்ரெஸ் பண்ணால் நான் நாட் அவைலபிள் அப்படின்னு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும் இந்த டிவைஸில். அதே மாதிரி ஆட்டோ கேப்சரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி தான் அது. சரிங்களா? ஸோ இந்த 3 மாடல்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் இன்டோர் ஸ்டேஷன். ஸோ இது ப்ரீமியம்லேயே இன்னும் ஹை எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இப்போ நவடேஸ் எல்லாமே ஹோம் ஆட்டோமேஷன் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் வந்து பண்ணும்போது ஸோ இந்த டிவைஸ் மூலியமாகவே கூட நீங்கள் ஹோம் ஆட்டோமேஷனை ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மானிட்டரில் நீங்கள் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. 9310 9510. 9310ன்றது பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, 9510ன்றது 10 இன்ச்சு. ஸோ இந்த டிவைஸில் நம்ம இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆண்ட்ராய்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? சேம் அதில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ இந்த மானிட்டர்லையும் அதெல்லாம் பண்ண முடியும். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக் கேட்குறது ஆப்பு. அந்த ஆப்பை நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணி மல்டிமீடியா பிளேயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. தென் அதே நேரத்தில் நீங்கள் இந்த டிவைஸில் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா ஹோம் ஆட்டோமேஷன். ஸோ அந்த ஹோம் ஆட்டோமேஷன் ஆப்பை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இதில் இருந்துட்டு நீங்கள் லைட் ஆன் பண்ணுறது, ஏசி ஆன் பண்ணுறது, கீசர் ஆன் பண்ணுறது இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச்சு, யூடியூப், ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் இன்கனெக்ட் ஆப் இன்பில்டாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா இதில் இன்கனெக்ட் ஆப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நம்ம நார்மலாக இன்கனெக்ட் ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிசிடிவி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ப்ரெமிசஸில். அந்த கேமராலாம் நீங்கள் வந்து கனெக்ட் ஆப் மூலிமா பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த டிவைஸில் இன்கனெக்ட் ஆப் இருக்கிறதுனால இது மூலியமாக கூட நீங்கள் மல்டி லொக்கேஷன்ஸ் இதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் பார்க்கலாம், வீடு ரெசிடென்ஷியல் கேமரா போட்டிருந்தீங்க அது இது பார்க்கலாம். ஸோ மல்டி லொக்கேஷன்ஸ் வந்து இந்த டிவைஸில் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ இது ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று கட்டுறேன், ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இப்போ நான் அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் டிவைஸ் அக்சஸ் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. ஸோ ஒன் மானிட்டர்ஸில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, சர்ப்ரைஸ் விசிட் பார்த்துருப்பீங்க. ஸோ மோஷன் டிடெக்ஷன் பண்ணுறதுனால ஸோ இந்த வீடியோ பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ அது மூலிமா பார்த்து டோரை வந்து அன்லாக் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம பேசுனதான். ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும். தென் இதில் வந்து வீடியோ இன்டர்காம் டிவைஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம், இன்ட்ரூஷன் அலாம் பண்ணலாம், சிசிடிவி டிவைஸும் பண்ணலாம், அக்சஸ் கண்ட்ரோலும் நம்ம இதில் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ 302 இந்த மாடலோட மெயின் அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் ஃபியூச்சர்ஸில் ப்ரீவியஸாக யாராச்சும் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக், ஆக்சுவலாக 5 இயர்ஸ் பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஐபி மாடல்ஸ் கிடையாது. இப்போ தான் எல்லாமே ஐபி மாடல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே ஐபி அனலாக் தான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அனலாக் டோர் ஃபோன்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ், ஏதோ ப்ராப்ளம் எக்ஸிஸ்டிங் மானிட்டரில் இல்லை அவுட்டோரில் ப்ராப்ளம்னா கூட நீங்கள் அந்த கஸ்டமருக்கு சேம் ஒயரிங், அதாவது எந்த ஒயரிங் சேஞ்ச் பண்ணாமல் இந்த டிவைஸை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டிவைஸ் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனும் உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதில். ஏன்னா இந்த மானிட்டர் வந்து ஐபி, அவுட்டோர் வந்து மட்டும் அவுட்டோருக்கு இல்லையா? அந்த அவுட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு. ஸோ ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ். ஸோ இது வந்து ஹைப்ரிட் மாடல் சொல்லுவாங்க. இந்த டிவைஸ் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இதை தாராளமாக சப்ளை பண்ணலாம். இது பேக் சைடில் என்ன இன்புட் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 கோர் ஒயரோட இன்புட் இதில் கொடுக்கலாம். அதே மாதிரி RJ45 இன்புட்டும் நம்ம இதில் கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்து எக்ஸிஸ்டிங் ஒயரை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இந்த டிவைஸை நம்ம அந்த கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ
ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ நம்ம இப்போ வந்து இன்டோர் ஸ்டேஷன் பார்த்தோம். ஸோ டோர் ஸ்டேஷன் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டோர் ஸ்டேஷன். ஸோ டோர் ஸ்டேஷனில் நம்மக்கிட்ட மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது. நம்ம பாக்ஸ் மட்டும் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட கேமரா யூனிட் தனியாக வாங்கலாம், மானிட்டரும் தனியாக வாங்கலாம். செப்பரேட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதோட மாடல் நம்பர் தான் இது 8003 IMU சர்ஃபேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்ன்றது இந்த ப்ராக்கெட் ஃபிக்ஸிங் ப்ராக்கெட்டோடு சேர்ந்து வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பாக்ஸில் இதில் வந்து 180 டிகிரி ஆங்கிள் வந்து கவர் ஆகும். ஒரு பிக்சை கேமரா அந்த ஆங்கிளில் இருக்கும். தென் இது டேம்பர் ப்ரூஃப் தான், IP65 ரேட்டிங்கு. அதே 6W13 பாருங்க, 6W ரைட் சைடில் 6W13 WPO1 இருக்கு இல்லையா? இது வந்து W மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து வைஃபை மாடல். ஸோ 129 டிகிரி இதுக்கு ஆங்கிள் கவர் ஆகும். இதில் மேஜர் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கார்டு டேப் பண்ணிங்கன்னா டோரை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். டோரோட ஃபார் எக்ஸாம்பிள் டோர் நம்ம வந்து இது மூலியமாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்டை வந்து இந்த டிவைஸ் மூலியமாக நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா டோரை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோனா கூட ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து எனக்கு சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க, மானிட்டர் வேண்டாம், ஜஸ்ட் அவுட்டோர் மட்டும் இருந்துட்டு எனக்கு மொபைல் வந்தால் போதும் அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு நீங்கள் இந்த மாடல் சஜஸ்ட் பண்ணலாம். வெறும் அவுட்டோர் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 7 மொபைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதோட வீடியோ வந்து காமிக்கிறேன். Hi everyone. So today we are testing DS iPhone KV6113 WPE1B model. So we are checking so how many mobiles we can use. So these are 1, 2, 3, 4, 5, 6 and another one we are making the video. So again you press the call. ஸோ இந்த வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக 7 மொபைல்ஸ் கால் போகும். ஸோ யார் வேணா அட்டன் பண்ணி பேச ஃபர்ஸ்ட் இப்போ அட்டன் பண்ணோம், மற்ற 6 மொபைல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது கிரீன் கலர் பட்டன் வந்து அட்டன் பண்ணுறது, ரெட் வந்து டிக்ளைன் பண்ணுறது. சென்டரில் ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இந்த பட்டன் என்ன ஆப்ஷன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டோர் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அன்லாக் பண்ண முடியும் இதில். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸ் சேம் அதே ஆப்ஷன்ஸ் தான். பட் என்னன்னா இதில் வந்து வைஃபை கிடையாது. அதே மாதிரி 6103 இருக்கு இல்லையா? இந்த டிவைஸோட என்ன அட்வான்டேஜ்னா இதில் வந்து வெறும் சிம்பிளாக நீங்கள் வந்து 1 to 1 கேட்குற கஸ்டமருக்கு இது கொடுக்கலாம். இந்த மாதிரி டிவைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் டோர் ஸ்டேஷன். ஸோ அப்பார்ட்மெண்ட் டோர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவைஸ் தான். இதுவும் சேம் அதே இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னே அதே ஃபங்க்ஷன் தான் இதுவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிஐ சப்போர்ட் ஆகும். அக்சஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டேம்பரிங் சர்க்யூட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டிவைஸ் மூலியமா நீங்கள் அப் டு 4 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இந்த டிவைஸில் வந்து அப் டு 500 ஃபிளாட்ஸ் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இந்த 8103 iPhone E6 வந்து அப் டு 500 ஃபிளாட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் அக்சஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி பாஸ்வேர்டு போட்டு கூட நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து மாடுலர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ மாடுலர் ஸ்டேஷன்றது நம்ம எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலுக்கு நம்ம வந்து பவுச் இதெல்லாம் வாங்குறோங்க, அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தனியாக வாங்கிக்கிட்டு, ஸோ கீபேடு, நேம் டேகு, ஆர்டரு தனித்தனி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அசம்பிள் பண்ண முடியும். ஸோ அசம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது 8 ஃபிளாட்ஸுக்கு 12 ஃபிளாட்ஸுக்கு இருந்தால் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுற மாதிரி நம்ம டிவைஸ் நம்மகிட்ட மாடுலர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அதை. ஸோ கேமரா தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பட்டன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேம் டேக் சொல்லுவாங்க. இந்த 1 2 3 4ன்றது கீபேடு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். ES KD KP கீபேடு. பட்டன்ஸ் இருக்கிறது வந்து நேம் டேக் சொல்லுவாங்க. நீங்கள் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளாட் இப்போ 6 ஃபிளாட்ஸ் இருக்குன்னா அந்த 6 ஃபிளாட்ஸோட ஓனர் நேம் வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ், ஸோ ஃபார் 1A, ஸோ சுரேஷ் 1B, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த DSiPhone KD-M இருக்குது, இது வந்து கார்டு ரீடர். இது EU M வந்து ரெண்டுமே வந்து கார்டு ரீடர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது கேமரா. அது கீழே செகண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் டேகு. ரைட் சைடில் டாப்பில் இருக்கிறது வந்து கார்டு ரீடரு. தென் இது வந்து கீபேடு. ஸோ இது எதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா
இன்கேஸ் யாராச்சும் லேமேன் வந்தாங்கன்னா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 101லாம் அவங்க டயல் பண்ண தெரியாது. அதனால நேம் வந்து அங்கே சுரேஷ் 1 ப்ரெஸ் பண்ணாங்கன்னா டைரெக்டாக கால் போகும். ஸோ டூ வே கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நம்ம பாஸ்வேர்டு போட்டு டோர் ஓப்பன் பண்ணோம்னா 101, 1002, 103 அந்த மாதிரி ஏதாவது பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டோரை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் மாடுலர் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து லாபி ஸ்டேஷன். இது எல்லாமே அவுட்டோர் ஸ்டேஷனு. இன்டோர் ஸ்டேஷன் நம்ம முன்னாடி பார்த்தது. இப்போ வந்து நம்ம பார்க்குறது அவுட்டோர் ஸ்டேஷன். ஸோ இது வந்து ஃப்ளஷ் மவுண்டிங் இருக்கு, சர்ஃபேஸ் மவுண்டிங் இருக்கு. ஸோ சர்ஃபேஸ் மவுண்டிங்ன்றது என்னன்னா நம்ம வால் மவுண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டிவி மவுண்டிங். ஃப்ளஷ் மவுண்டிங்ன்றது கன்சீல் பண்றது. சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ ஒரு மாடலர் சூஸ் பண்ணீங்கன்னா ACW1, 2 மாடலர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ACW2, அதே 3 மாடலர் சூஸ் பண்ண ACW3. இது வந்து சர்ஃபேஸ் வேணுமா ஃப்ளஷ் வேணுமான்றது டிபெண்ட்ஸ் சைட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. சர்ஃபேஸ்ன்றது உங்களுக்கு வால் மவுண்டிங், ஃப்ளஷ்ன்றது கன்சீல் பண்றது. ஓகேங்களா? இது மாஸ்டர் செஷன். ஸோ மாஸ்டர் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட மெயின் அட்வான்டேஜ் மட்டும் சொல்லிடுறேன். இது எதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப். இது வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்லுவாங்க. ஸோ டயர் 1 டயர் 1 வந்து 1 to 1. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்டோர் ஒரு இன்டோர், தட் இஸ் கால் டயர் 1. டயர் 2னா ஒரு ரெண்டு அவுட்டோர் ஒரு இன்டோர். ஸோ அவுட்டோர்ன்றது 2 கேமரா. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா லாபியில் ஒரு அவுட்டோரு, நம்ம ஃப்ளாட் வெளியில் காலிங் பில் இருக்கு அந்த இடத்துல ஒரு அவுட்டோர். ஸோ ஒரு மானிட்டர். இது வந்து டயர் 2 சொல்லுவாங்க. அதே வந்து டயர் 3 அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி ரூம் இடத்துல ஒரு மாஸ்டர் ஸ்டேஷனு, லாபியில் ஒரு அவுட்டோர் யூனிட்டு, தென் அந்த ஃப்ளாட் வெளியில் ஒரு அவுட்டோர் யூனிட். ஸோ டோட்டலாக 3 அவுட்டோர் யூனிட், ஒரு இன்டோர் யூனிட். ஸோ இது வந்து டயர் 3 செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இது எங்கே யூஸ் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும், செக்மெண்ட் எங்கே ஃபங்க்ஷன் ஆகும்னா மல்டி டவர்ஸு, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம கேட்டட் கம்யூனிட்டி, கேட்டட் ரோ வில்லாஸ், இந்த மாதிரி இடத்துல இந்த டிவைஸை நீங்கள் கொடுக்கலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் நம்ம பேசுறது ஃப்ளாட் டு ஃப்ளாட் பேசிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா பிஎம்எஸ் கேள்விப்பட்டிருக்கேன், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப் டு 128 கேமராஸ் வரைக்கும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஐபிக்கு சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த கேமராஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 10,000 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். இது ஸ்க்ரீன் சைஸ் எனக்கு சின்னதாக இருக்குது, பெருசாக பார்க்கணும் கூட வயா HDMI மூலியமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து இந்த டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். ஸோ எங்கே யூஸ் ஆகும்னா மெயினாக அது மல்டி டவர்ஸில் வந்து இந்த மாஸ்டர் ஸ்டேஷன் கார்டு யூனிட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இது ஒரு சினாரியோ. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவலில் லாபி ஸ்டேஷன் மூலியமாக நம்ம பேசுகிறோம். பேசுனது நம்ம ஃப்ளாட்டில் இருக்கவங்க வந்து ஸோ ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க விசிட்டரை. ஸோ ஓகே உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த லிஃப்ட்டில் கீழே இன்னொரு லாபி ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் டயர் 2 சொன்னேன். ஸோ இதுலேயும் ப்ரெஸ் பண்ணி இதுலேயும் பேசிட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லிஃப்ட்டில் எந்த ஃப்ளோரில் போகணுமோ அந்த ஃப்ளோரில் கூட நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அன்ஆத்தரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்வான்ட் ஃப்ளோர்ஸ் கூட நம்ம போகணும் அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 7th ஃப்ளோர்லன்னா 7th ஃப்ளோர் வராமல் 6th ஃப்ளோர் போவாங்க. ஸோ அந்த மாதிரி லிஃப்ட்டை கூட நம்ம வந்து இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் வீடியோ மூலியமாக. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபியில் நான் சொன்ன மாடலில் வந்து அனலாகில் வந்து அப் டு ஒரு மானிட்டரில் ஒரு அவுட்டோரில் 4 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். இதில் வந்து ஐபியில் வந்து ஒரு அவுட்டோரில் 5 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இன்டோரில் 8 அவுட்டோர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். இந்த 8 அவுட்டோர்ஸுமே நீங்கள் வந்து என்விஆரில் நம்ம கேமராவை கூட கன்வெர்ட் பண்ணி ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் காம்படிஷன் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து WDR ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இதில் இருக்குது. ஸோ பேக் லைட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளோட வந்து 180 டிகிரி வரைக்கும் நமக்கு ஆங்கிள் கவரேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே கிட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்ததா 202, 204 என்ன டிஃபரன்ஸ் ஆல்ரெடி சொன்னாங்க. இமேஜ் கேப்சரிங் மட்டும் 200 அப் டு 200 இமேஜ் வந்து கேப்சர் ஆகும். 3 டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லேயர் வயரிங் ஸ்கீமேட்டிக் டயக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி கனெக்ட் பண்ணுறது இன்டோரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு கேமரா வந்து ஒரு இன்டோருக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு கேமரா தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து அனலாகோட ஸ்கீமேட்டிக் டயக்ராம். ஸோ லாக் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஸோ என்ஓஎன்சி மூலிமா லாக் வந்து எலக்ட்ரிக் போல்ட் லாக் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அவுடோர்லேருந்து தான் வந்து ஒயர் கொண்டு போயிட்டு லாக்கில் நம்ம கொடுக்கணும் கனெக்ஷன். சரிங்களா? மானிட்டர்லேருந்து போகக்கூடாது, அவுடோர்லேருந்து ஒயர் போகும். இது வந்து அனலாக் டோர்ஸ் போல. இதுதான் வந்து கிட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன கிட் இருக்குது, 602, 603, 604, 605. 602ன்றது நம்ம நிறைய ஃபாஸ்ட் மூவிங் மாடலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டில் என்னென்ன வரும், மானிட்டரு, ஒரு அவுட்டோரு, 16 GB மெமரி கார்டு அண்டு ஸ்டாண்டர்ட் பியூஐ, போர்ட் பியூஐ இதுலேயே வந்துடும். 602 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர், அவுட்டோர், ஒரு பவர் சப்ளை. இதை வந்து 2 பவர் சப்ளை வரும். எதுக்காகனா 603 வந்து 6320W மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இதில் 6W மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் W மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வைஃபை மானிட்டர் சொல்லுவாங்க. இது வந்து வைஃபை ஒயர்லெஸ் வீடியோ போகுது ஆக்சுவலாக 603. ஸோ வந்து இப்போ மானிட்டர் டு இன்டோர் வந்து நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 605. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச் மாடல். இதுதான் லாக்கு. ஸோ லாக்கில் வந்து நம்ம உங்களுக்கு இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் லாக் சொல்லுவாங்க. அதே மாதிரி இஎம் லாக்கும் கனெக்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் லாக்கும் கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் ரெண்டாவது செக்ஷன் தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம சார் சுரேஷ் சுரேஷ் Shrikantji, can you hear me? சுரேஷ் Voice clear. யா. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் என்னோட நம்பரு, ஸோ என்னோட மெயில் ஐடி இருக்குது. ஸோ ஏதாவது மாடல் டீடைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஃபேக்டர் எல்லாமே சுப்ரீமில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க. மிஸ்டர் சத்யன்ஜி. ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மிஸ்டர் சுரேஷ் ப்ராடக்ட் மேனேஜர் இருக்கார்ல இல்லை, ஸோ அவரு நெக்ஸ்ட் செக்ஷன் எடுப்பார். ஸோ சுரேஷ், கேன் ஐ ஸ்டார்ட் யுவர் ப்ரெசன்டேஷன்? தேங்க்ஸ் ஜி. என்னோட வாய்ஸ் கிளியரா நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த்ஜி கிளியரா இருக்கு? கிளியர். ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என்னோட பேர் சுரேஷ் குமார். ஸோ ஐம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் ஈஸ்விஸ் ப்ராடக்ட் மேனேஜர் ஃபார் என்டையர் தமிழ்நாடு. ஸோ செஷன் ஃபுல்லாகவே தமிழில் எடுக்க போகிறோம். ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இந்த செஷனில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்க, ஈஸ்விஸில் என்ன ப்ராடக்ட் இருக்குது, எதுக்காக ஈஸ்விஸ் ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாங்க, எங்கே இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் முடியும் போது யூ ஷுட் நோ எவ்ரிதிங் அபவுட் ஈஸ்விஸ். ஒரு பேசிக்காக ஒரு கஸ்டமர் போகிறோம் அப்படின்னாக்கா என்ன தேவைப்படுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கணுன்றது தான் என்னோட எய்ம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அது ஜஸ்ட் கம்ப்ளீட். பேசிக்கலாக நம்மளது வந்து ஈஸ்விஸ் கேமரா எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஏன்னா நம்ம ஹிக்விஷன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம கேமராஸ் இருக்குது. ஸோ ஒயர்டில் அனலாக் இருக்குது, ஐபி இருக்குது, ஆல்ரெடி கேமராஸ் இருக்கும்போது ஒய் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட் கால்டு ஈஸ்விஸ். ஸோ ஒய்ஃபை கேமராஸ். ஸோ ரீசன் இஸ் சிம்பிள். பொதுவாக வந்து கேமராஸ் என்ன பண்ணும், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்க அதை ரெக்கார்ட் பண்ணி இன்கேஸ் எனி ப்ராப்ளம் யூ வில் சி இட். ஸோ ஒன்று லைவ்ல யாராவது ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா இன்கேஸ் எனி ப்ராப்ளம் நம்ம பேக் எண்டில் போய் டிவிஆரில் வந்து என்ன நடந்துச்சுன்றது நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒய்ஃபை கேமராஸில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குதுனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு லொக்கேஷனில் யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த ஒய்ஃபை கேமரா வச்சுருக்கும் போது இஃப் நோட்டிஃபிகேஷன் இஸ் ஆன், யாராவது மூவ் பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செகண்ட் திங், லோக்கல் அலாரம். அந்த இடத்துல மூவ் பண்ணாலே அந்த இடத்துல யாரும் வரக்கூடாது நம்ம டிசைட் பண்ண இடங்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துல யாரும் மூவ் பண்ணாங்கனாக்கா தென் இட் வில் கிவ் அ லோக்கல் அலாரம், லோக்கல் ஸ்ட்ரோப் லைட். ஸோ ஒரு ப்ராப்ளம் நடந்ததுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் நடக்காமல் தடுக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஈஸ்விஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஃபீச்சர்ஸ்ன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா கேமராஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நான் ஜஸ்ட் ஒவ்வொரு கேமராவுக்கு நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபீச்சர் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க
இந்த கேமராவில் இந்த ஃபீச்சர் இருக்கு இல்லைன்றதை மட்டும் நம்ம சொல்லிட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து மெயினாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ பொதுவாக வந்து கேமரா வந்து சென்ஸ் பண்ணுறது வந்து பிஏஆர் சென்சார், பாசிவ் இன்ஃப்ராரெட் வச்சு தான் வந்து ஒரு கேமரா வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ அப்படி சென்ஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா, ஃபால்ஸ் அலாரம்ஸ் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீட், ஸோ ஒரு சன்லைட் படுற இடம் எல்லாமே அந்த ஹீட்ஸ் சென்ஸ் பண்ணி வந்து ஃபால்ஸ் அலாரம் கொடுத்துரும். செகண்ட் திங், ஏதாவது ஒரு அனிமல் பண்ணாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஸோ ஒரு ஃபால்ஸ் அலாரம் கொடுக்கும். ஸோ இந்த ஃபால்ஸ் அலாரம் கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பர்சன் டிடெக்ஷன், தட் மீன்ஸ் ஹியூமன் ஷேப் டிடெக்ஷன். ஏதாவது ஒரு ஹியூமன் வராங்க அப்படின்னா, பிஏஆர் சென்சாரில் பொதுவாக வந்து சென்ஸ் பண்ணுறது வந்து அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு சென்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது தென் இட் வில் செக் வெதர் இட் இஸ் அ ஹியூமன். ஸோ ஒரு ஹியூமன் ஷேப் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, தீஸ் ஆர் ஆக்சுவலி அவர் கேமரா செட்டிங்ஸ். ஸோ இன் அவர் கேமரா செட்டிங்ஸ், இஃப் யூ ஆர் செலக்டிங் ஹியூமன் ஷேப் டிடெக்ஷன், அந்த ஸ்க்ரீனில் ஹியூமன் ஷேப் இருந்தால் மட்டும்தான் யூ வில் கெட் அன் அலாரம். இல்லைனாக்கா அந்த இடத்துல அலாரம் வராது. ஸோ தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஃபால்ஸ் அலாரம் வில் கம் டவுன். ஓகேவா? ஸோ இது ஹியூமன் ஷேப் மட்டும்தான் பண்ணுமா? இல்லை, வெஹிக்கிள் ஷேப் டிடெக்ஷன் இருக்குது, ஸோ பெட் ஷேப் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த இமேஜை நம்ம ப்ராசஸிங் பண்ண டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க டீப் லேர்னிங், எட்ஜ் கம்பவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் வந்து டோர் ஏரியா, தென் வெஹிக்கிள் ஏரியா. ஸோ ஓவரால் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அதில் ஒரு சில இடங்களில் மட்டும் யாரும் வரக்கூடாது நம்ம டிசைட் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி, இன்கேஸ் இஃப் சம்ஒன் இஸ் கிராசிங் தட் ஏரியா இட் ஷுட் கிவ் அலாரம். ஸோ அப்படிலாம் கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த இமேஜ் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ தோஸ் ஆர் ஆல் கால்ட் அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கேமராஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இது வந்து கிளவுட் சர்வீசஸ். கிளவுட் சர்வீசஸ் இந்த சென்ஸ், ஒரு கேமரா ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, லோக்கல் அலாரம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இடத்துல இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் இருப்போமா, ஸோ அந்த ஆஃபீஸில் இருப்போமான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸோ வில் பி மூவிங் அரவுண்ட். ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு இன்டிமேஷன் வருது. ஹவு இட் இஸ் கம்மிங்? கேமரா வந்து நம்ம நெட்வொர்க் கூட கான்டாக்ட் பண்ணி, நெட்வொர்க் வில் கோ டு அவர் கிளவுட் சர்வீஸ், அண்ட் ஃப்ரம் கிளவுட் சர்வீஸ் நம்ம மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கிளவுட் சர்வீஸில் என்ன விஷயங்கள் இருக்குது? லைவ் வியூ, மோஷன் ட்ராக்கிங், ஸோ பார்ட் டு பார்ட், ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ், ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பார்க்க வேண்டாம். நமக்கு மெயினான விஷயங்கள் மட்டும் கேமராஸில் போகும்போதே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் மெயினான அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னாக்க, அவர் கேமராஸ் ஆர் ஐஓடி ஈகோசிஸ்டம் ப்ராடக்ட்ஸ். ஐஓடினா என்னன்னாக்க, நம்மளோட கேமராஸை ஹோம் ஆட்டோமேஷன் கூட, இல்லைனாக்கா ஸ்டாண்டர்டான நீங்கள் வந்து ஒரு கூகுள் ப்ளே, அலெக்ஸா கூட கான்ஃபிகர் பண்ணணுன்னாக்கா பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்டேஜ் என்ன? நீங்கள் வந்து ஒரு ஏசி ஆன் பண்ணால் பொதுவாக என்ன பண்ணுறாங்க, அலெக்ஸா ஸ்விட்ச் ஆன் தி ஏசின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி ஸோ ஒரு கேமராவுக்கு நம்ம பேர் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அலெக்ஸா ஷோமி ஃப்ரண்ட் அண்ட் கேட் வீடியோ, ஷோமி பேக் அண்ட் கேமரா அப்படின்னு சொன்னோக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராஸை நம்மளோட ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ அந்த இன்டெகிரேஷன் நம்மளோட யூஎஸ் கேமராஸில் அவைலபிள். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ மேஜர் அட்வான்டேஜ். ஸ்ட்ரெயிட்டாக ப்ராடக்ட் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இண்டோரில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் மாடல். இண்டோரில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் மாடல் 2MP, இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வி ஸ்டார்டட் வித் C1C. ஆக்சுவலி C1ன்ற மாடல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து C1Cன்ற 2MP ப்ராடக்ட் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? 2-way கம்யூனிகேஷன். செகண்ட் ஒன், லோக்கலாக வந்து அங்கே ஸ்பீக்கர் இருக்கும், அப்படிங்கும்போது அங்கே கேட்க முடியும். அண்ட் இதில் மோஷன் டிடெக்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் SD கார்டு இருக்குது. இது ஒய்ஃபைல கான்ஃபிகர்ட் ப்ராடக்ட். ஸோ ஒய்ஃபை மூலயமா ஒர்க் பண்ணுற ப்ராடக்ட். இதில் லேன் இருக்கா? இல்லை. ஸோ இது ஒன்லி ஒய்ஃபைல மட்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு கேமரா. ஸோ அடுத்த கேமரா பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. C6N and TY1. 6 and TY1ல நமக்கு 2MP இருக்குது, 4MP இருக்குது. இது என்ன மாடல்? இண்டோர் பேன் டில்ட் மாடல். நம்மளுக்கு பேன் டில்ட் இல்லாமல் ஏன் PTZ போடாமல் இருக்கோம்? Zன்னு போட்டிருக்கோம் அப்படின்னாக்க அது ஆப்டிக்கல் ஜூமாக இருக்கணும். பட் திஸ் மாடல் இஸ் நாட் அன் ஆப்டிக்கல் ஜூம் மாடல். ஸோ டிஜிட்டல் ஜூம் இருக்குது, ஸோ ஆப்டிக்கல் ஜூமிங் கிடையாது. ஸோ இந்த பேன் டில்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது? ஸ்மார்ட் ட்ராக்கிங். ஸோ இன்கேஸ் ஒரு ஹியூமன் ஷேப், இஃப் ஹியூமன் வராரு அப்படின்னாக்கா, கேமராக்கு முன்னாடி நிற்கிறாக்க அவங்கள வந்து ட்ராக் பண்ணி அப்படியே மூவ் ஆகும். ஸோ ஆட்டோ ட்ராக்கிங் ஆப்ஷன்
available. Second one, night vision. Night visionங்கிறது in case நம்மளோட lighting goes below 1 lux, 1 lux கீழே போகுதுனாக்க ஆட்டோமேட்டிக்காக ஐஆர் லைட்ஸ் ஆன் ஆகிடும். அப்படின்னும் போது பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்மளால ஈஸியாக வந்து அங்கே என்ன நடக்குன்றதை பார்த்துக்க முடியும், ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மெமரி கார்டு அவைலபிளா? எஸ் அவைலபிள். ஸோ எத்தனை ஜிபி? 256 GB மெமரி கார்டு வரைக்கும் நமக்கு இதில் இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ இது என்ன மாடல்? இன்டோர் வைஃபை மாடல். இந்த மாடல் நம்ம லேண்ட் போர்ட் கனெக்ட் பண்ண முடியுமா? இட் இஸ் பாசிபிள். RJ42 போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் லேண்ட் கேபிள் வேணாலும் கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இங்கே காட்டியிருக்கோம். அடுத்து C6 நம்ம இண்டோர்ல கொடுக்கக்கூடிய ஹையர் எண்ட் மாடல். இண்டோர் கொடுக்க ஹையர் எண்ட் மாடலும் போது என்ன டிஃபரன்ஸ்? வெளியே பார்க்கும்போது எல்லாம் ஒரே சேம் ஷேப் தான். ஜஸ்ட் a minute. ஸோ இப்போ வாய்ஸ் கிளியர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ C6 மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இண்டோர் கொடுக்கக்கூடிய ஹையர் எண்ட் மாடல். ஸோ இது வந்து ஹார்ட்வேர்ஸில் வந்து ஹையர் எண்ட் மாடல்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்வேரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இதில் வந்து பிஎல்சி வந்து ஹார்ட்வேரில் இருக்கும். ஸோ WTR வந்து 80 dB நமக்கு ஹார்ட்வேரில் இருக்கும். மற்ற எல்லா மாடலுமே வந்து டிஜிட்டலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹார்ட்வேர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் விஷயிலேருந்து பார்க்கணும் அப்படின்னாக்க மெயினாக சொல்லணும்னா ஹேண்ட்வே காலிங். ஸோ ஒரு வயசானவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் கேமரா பார்த்து இப்படி கை அசைச்சா போதும். ஸோ கை அசைச்சோம் அப்படின்னாக்கா அந்த கை அசைவத இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் ரெகனைஸ் பண்ணி நமக்கு 2-way ஆடியோ கால், வீடியோ கால் வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம மொபைல் எங்கே இருந்தாலுமே அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வீடியோ கால் வந்துடும். தென் நம்ம அவங்க கூட பேச முடியும். ஸோ ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மைக் இருக்கும். ஸோ இது நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. ஸோ இந்த மாடல் மட்டும் 5Gயில் வந்து நமக்கு 5G ஹெர்ட்ஸோட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கும்போது ஹையர் ஸ்ட்ரீம் ரேட் கிடைக்கும். ஸோ 13 frames per second ஒர்க் ஆகக்கூடிய ஹையர் அண்ட் இண்டோர் மாடல். அடுத்து பேட்டரியில் இருக்கக்கூடிய போர்ட்டபிள் மாடல். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பாம் ஷேப்னு சொல்லுவோம். சின்ன கைக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு தான் சின்ன மாடல் இருக்கும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஸோ நம்ம டக்குன்னு போகிறோம், ஸோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது ஸோ இது வந்து ஒரு போர்ட்டபிள். ஜஸ்ட் இது பேட்டரி இருக்கிறதுனால சார்ஜ் பண்ணி வச்சுட்டு எங்கே வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன மாடல். நம்ம அவுட்டோர் மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவுட்டோர் மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளோட ஓல்டு மாடல் C3WN. ஸோ C3WNன்றது வந்து அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் மாடல். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்-வே ஆடியோ ப்ளஸ் நைட் விஷன் இருக்குது. இதில் 2 ஆண்டனா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இது வந்து என்ன நமக்கு வேவ் லென்த்தில் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும்னாக்கா இட் இஸ் 2.4. 5G ஹெர்ட்ஸில் பண்ணுமானாக்கா கண்டிப்பாக பண்ணாது. ஸோ மோஸ்ட்னு சொல்கிறத எல்லா நம்மளுடைய அவுட்டோர் மாடல்ஸுமே வந்து 2.4 GHz தான் இருக்கும். பிகாஸ் 2.4ல் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ 5 GHz போகணுன்னாக்கா உங்களுக்கு வந்து பேண்ட்வித் அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் டேட்டா அதிகமாக சென்ட் பண்ண முடியுமே தவிர டிஸ்டன்ஸ் கிடைக்காது. அதனால தான் நம்மளோட எல்லா அவுட்டோர் மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா 2.5 GHz தான் இருக்கும். ஸோ இந்த மாடல் அவுட்டோர் புல்லட் வைஃபை மாடல். ஸோ இதில் லேண்ட் போர்ட் இருக்கா? எஸ், லேண்ட் போர்ட்டும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அங்கே வைஃபை இல்லை, லேண்டில் கனெக்ட் பண்ணணுன்னாக்க கனெக்ட் பண்ணலாம். CHC சேம் மாடல். ஸோ நம்ம அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாடலில் வந்து உங்களுக்கு கலர் விஷன் இருக்கும். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட், நைட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னாக்க இது வந்து கலர் விஷன் கிடைக்கும். ஸோ தட் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். அடுத்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய HHC மாடல்ஸ். HHC மாடல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. HHC மாடலில் நமக்கு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்க ஆக்டிவ் டிஃபென்ஸ் மீன்ஸ் அதில் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ இது 2-way கம்யூனிகேஷனுக்காகவும் அட் த சேம் டைம் லோக்கலாக அலாரம்காகவும். ஸோ இன்கேஸ் யாராவது என்டர் ஆகிறாங்க அப்படின்னாக்க ஸோ இட் வில் கிவ் அ லோக்கல் அலாரம். ஸோ எவ்வளோ வால்யூம் கொடுக்கணும்னாக்கா இட் வில் பி a 65 decibel வரைக்கும் உங்களுக்கு வால்யூம் இருக்கும். ஸோ இஃப் சம்மன் இஸ் என்டரிங் இட் வில் டிட்டர் தட் பர்சன். ஸோ இதில் ஸ்ட்ரோப் லைட் இருக்குது. ஸ்ட்ரோப் லைட் இருக்குன்னும் போது அது வாய்ஸ் அலாரம் மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்ட்ரோப் லைட்லேயும் வந்து பிளிங்காக எரியும். அப்படின்னும் போது அந்த பர்சனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். ஸோ இந்த மாடலில் இதில் வந்து 2 MP இருக்குது, 4 MP இருக்குது. 4 MP மாடல் பார்த்தீங்கன்னாக்க
ஹியூமன் ஷேப் இல்லாமல் வெஹிக்கிள் ஷேப்பையும் டிடெக்ட் பண்ணும். நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க இல்லையா? ஸோ ஹியூமன் ஷேப் எதுக்காக? உங்களுக்கு ஃபால்ஸ் அலாரம் கம்மி பண்ணுறதுக்காக. இன்கேஸ் ஹியூமன் ஷேப் இருக்குன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அலாரம் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இது வெஹிக்கிள் ஷேப் டிடெக்ஷன் இருக்கிறதுனால வெஹிக்கிள் ஷேப் 4 MPL மட்டும்தான் இருக்குது, 2 MPL கிடையாது. 4 MPL வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ஷேப் இருக்கிறதுனால இன்கேஸ் வெஹிக்கிள் யாராவது வந்து பார்க் பண்ணியிருக்காங்கனாலும் then it will detect, then give you an indication. ஸோ அவுட்டர் மாடல்ஸ் இந்த பிடி அவுட்டோர் பிடியில் இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ரீசெட். ப்ரீசெட்ன்றது வந்து 12 லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரீசெட் பண்ணிக்க முடியும். ப்ரீசெட் அப்படின்னாக்க ஸோ இது அவுட்டோர் மாடல் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது ஒரு மெயின் டோர் இருக்கும், கேட் இருக்கும், ஸோ நம்ம கார் பார்க் பண்ணிக்கிற இடம் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. பட் கேமரா எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம டிஃபால்ட் லொக்கேஷன் வச்ச இடத்த மட்டும்தான் அது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எல்லா லொக்கேஷனையும் ஒரே டைமில் பார்க்க முடியாது. பட் ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு பார்க்கணுன்னாக்கா தென் உள்ள சாஃப்ட்வேரில் போயிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணி பேன் டில்ட் பண்ணி நம்ம பார்க்குறதுனாக்க கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு எல்லா லொக்கேஷன்ஸையும் நம்ம வந்து கேமரா திருப்பி அந்த பிக்சரை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரீசெட். ஸோ இது எத்தனை ப்ரீசெட் பண்ண முடியும்? 12 ப்ரீசெட். கேட், கேரேஜ், மெயின் டோர், இந்த மாதிரி 12 லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா அந்த லொக்கேஷனை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேரேஜை பார்க்கணுன்னாக்க ஸோ நீங்கள் அந்த கேமரா பார்க்கும்போது கீழே வந்து அந்த சேவ் பண்ண எல்லா லொக்கேஷனுமே காட்டும். ஜஸ்ட் கிளிக் ஆன் யுவர் கேரேஜ். கேரேஜ் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா டேர்ன் ஆகி கேரேஜை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ திரும்ப நீங்கள் மெயின் கேட்டை கிளிக் பண்ணினாக்கா ஆட்டோமேட்டிக்லி இது டேர்ன் ஆகி மெயின் கேட்டை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரீசெட். ஸோ ப்ரீசெட் ஆப்ஷன் இந்த அவுட்டோர் மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். பேன் டில்ட் மாடல் இருக்கக்கூடிய எல்லா மாடல்லையுமே இருக்கும். அண்ட் இந்த மாடலில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 512 GB மெமரி கார்டு வரைக்கும் போட முடியும். ஓகே, ஸோ நம்மளுடைய பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 256 தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா 512 GB வரைக்கும் போட முடியும். ஸோ தட் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். அவுட்டோர் இருக்கக்கூடிய அனதர் மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா 3 MP மாடல். இந்த மாடல்லையும் ஹியூமன் ஷேப் அண்ட் வெஹிக்கிள் ஷேப் டிடெக்ஷன் அவைலபிள். மற்ற ரெஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அண்ட் அவுட்டோர் இருக்கக்கூடிய அனதர் ரீசன்ட் மாடல்ஸ் CB3. இதிலே ஒரு EB3 ஒரு மாடல் இருக்கு. ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னாக்க கேமராஸ் எல்லாமே வந்து ஒயர்ட் ஆர் ஒயர்லெஸில் போட்டு வச்சிருக்கோம். பட் எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் இன்கேஸ் சம்மன் இஸ் ஸ்விட்சிங் ஆஃப் த பவர் என்ன நடக்கும்? ஏன்னா கேமராஸ் எல்லாமே வந்து நமக்கு வைஃபை கேமராஸ் எதுக்காக சொல்கிறோம்? இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் நடக்குன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராடக்ட் தடுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ இன்கேஸ் அங்கே பவர் கட் பண்ணிட்டாங்கன்னாக்கா நோ கேமரா வில் ஒர்க். கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பேட்டரி மாடல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி மாடல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேட்டரியை மட்டுமே நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க இது கூட சோலார் பேனல் ஆர் மெயின் பவர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பேட்டரியை வந்து பேரலாக இன்கேஸ் பவரில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது பேட்டரியை பேரலாக சார்ஜ் பண்ணிவிட்டு தென் மெயின் பவரில் கேமரா ரன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் பவர் கட் ஆகுது அப்படிங்கும் போது லோக்கல் பேட்டரியை வச்சு அது ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் இது ரன் ஆகும்? மோஷன் டிடெக்ஷன் வச்சிருக்கும் போது 47 hours வரைக்கும் இது ரன் ஆகிருக்கு. ஸோ இன் அவர் லோக்கல் டெஸ்டிங். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னாக்கா நான் ஒரு சில சினாரியோஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து இது பயங்கரமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய முக்கியமான ஒரு இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து எல்லாமே வந்து ஐபி கேமராவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னாக்க மெமரி கார்டு போட்டு பேட்டரியோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேமராஸில் வந்து லேனும் கனெக்ட் பண்ணி ஐபியில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் சம்திங் கோஸ் ராங் மொத்த டிவிஆர் என்விஆர் எல்லாமே எடுத்துட்டாலுமே இந்த மெமரி கார்டில் எவ்ரி திங் வில் பி ஸ்டோர்ட். பவர் டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய பவர்னால இந்த கேமரா ரன் ஆகிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வி கேன் நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ் வாய்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து நமக்கு பேசி இதில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 3 வாய்ஸ்க்கு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வெல்கம் டு சுப்ரீம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணுன்னாக்க நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ CB3 ஆக்சுவலாக வந்து 2 MP, அதுலேயே வந்து 3 MP இருக்குது. இது வந்து EB3. இதுக்கு அடுத்த மாடல்ஸ் 4G. ஸோ நம்ம ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய மாடல். ஸோ எல்லாருமே இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் சுப்பீரியராக இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ HHC 4Gயில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வைஃபை, தென் RJ45. ஸோ வைஃபை இருந்ததுனாக்க வைஃபை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லையா RJ45 கேபிளில் கனெக்ட் பண்ணுவோம். இது ரெண்டுமே இல்லாத லொக்கேஷன் அப்படின்னும் போது 4G சிம் கார்டு.
ஸோ சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாடல் தான் இந்த HHC 4Gன்ற மாடல். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணணும், ஜஸ்ட் சிம் கார்டு, மெமரி கார்டு, பவர் அடாப்டர் கூடயே வரும். ஸோ நம்ம எல்லா மாடல்லையுமே பவர் அடாப்டர் கூடயே வரும், எக்ஸப்ட் பேட்டரி மாடல்ஸ். பேட்டரி மாடல்ஸ் தவிர மற்ற எல்லா மாடல்லையுமே பவர் அடாப்டர் கூடயே வரும், அங்கே பவர் மட்டும் கொடுத்தா போதும். இது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, சிம் கார்டு போட்டு மெமரி கார்டு போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கனாக்க, மொபைல் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கனாக்க, ஆட் பண்ணிட்டீங்கனாக்க, அப்புறம் வேறவர் யூ ஆர் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் மொபைல் நெட்ஒர்க் ஸ்டாப் ஆயிடுச்சு, வைஃபை ஸ்டாப் ஆயிடுச்சு, கேமரா ரன் ஆகுமா? நெட்ஒர்க்குன்றது வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் தவிர கேமரா ரன் ஆகிறதுக்காக இல்லை. ஸோ கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த கம்யூனிகேஷன் வைஃபை ஆர் நெட்ஒர்க் ரெசியூம் ஆனதுக்கு அப்புறமா தென் வி கேன் சி வாட் வாஸ் ஹேப்பன். ஸோ அதை நம்ம பார்க்க முடியும். பட் இது கனெக்ஷன் இல்லைனாலும், வைஃபை இல்லைனாலுமே அவர் கேமரா வில் ரன். ஸோ இந்த HHC 4Gன்றது வந்து சிம் மாடல். HHC 2MP 4MP பார்த்த ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி வெரி ஃபாஸ்ட் மூவிங் மாடல் தான். அது EB8. EB8ன்றது வந்து பேட்ரி சிம் மாடல். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இன்கேஸ் வைஃபை இல்லை, லேன் இல்லை அப்படின்ற இடத்துல சிம் மாடல் பார்த்தோம். அங்கே பவருமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் தென் வி கேன் கோ ஃபார் EB8. EB8 4Gன்ற மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இன்பில்ட் 10,400 mAh பேட்டரி இருக்கும். ஸோ இதில் சோலார் பேனல் ஆப்ஷனல் வேணும்னா, இதில் சோலார் பேனல் ஈன்ற ஆப்ஷன் அந்த மாடலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, இது மோஷன் டிரெக்ஷனில் வச்சாக்க இதில் பவர் பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. சோலார் பேனலே உங்களுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இஃப் some movement is happening, it will start recording, giving you indications. ஸோ இதுதான் வந்து இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இதில் எத்தனை மெமரி கார்டு மெமரி கார்டு போட முடியும்னாக்கா 512 GB வரைக்கும் போட முடியும். இதுதான் நான் சொன்ன அந்த சோலார் பேனல். இந்த சோலார் பேனலில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கான கிளாம்ஸு, கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர்ஸு எல்லாமே வந்து இது கூட வந்துடும். அண்ட் எல்லாரும் கேட்குற கொஷின்ஸ், ஸோ இந்த கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்? இது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஒரு ஸ்டாண்டர்ட்னா ஒரு கேமரா மட்டும் போடணும்னு யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுக்கு கூட எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கேமராவில் வைஃபை கனெக்ட் பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைக்கா ஹாட்ஸ்பாட் வச்சு இல்லை லிங்க் பண்ணிவிட்டு மெமரி கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டாண்டர்ட்னா அது ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ். செகண்ட் திங், ஸோ ஒரு வீடு அங்கே ஒயரிங் பண்ண முடியாது, ஒரு 5-6 கேமரா இருக்குது, அங்கே வந்து ரவுட்டர் இருக்குது. அப்போ நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ரவுட்டர் மூலயமா நான் மொபைலில் வந்து நான் பார்த்துக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து மெமரி கார்டு வந்து கேமராவில் போடுறதுக்கு பதிலாக, பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து கேமரா யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்குற கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம NVR ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இஸ் பாசிபிள். எப்படி பாசிபிள்? நார்மல் IP கேமரா மாதிரியே இந்த மாடல்ஸ்லையும் நமக்கு என்னென்ன மாடல்ஸ் வந்து NVR காம்பேட்டபிள்ன்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சுப்ரீம் கேட்டிங்கன்னா அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த மாடல்ஸ் எல்லாமே நார்மல் IP கேமரா மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்லி திங், நம்மளுக்கு ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஏபி பேரிங்கில் இருக்கிறதுனால டைனமிக் IP ஆனில் இருக்கும். அதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒன்ஸ் பவர் போய் திரும்ப வந்துச்சுனாக்கா IP மாறும். ஸோ இது டிஃபால்ட்டாக எல்லா கேமராவில் இருக்கிறது தான். நார்மல் IP கேமராவில் உங்களுக்கு அது ஆஃபில் வரும். ஸோ நம்மளோட வைஃபை கேமராஸ் எல்லாமே வந்து AP கான்ஃபிகரேஷன்றதுனால அது டைனமிக் IP ஆனில் இருக்கும். அதை மட்டும் ஆஃப் பண்ணணும். இன்கேஸ் NVRல என்ன ரெக்கார்ட் ஆகும்? மோஷன் டிடெக்ஷன்ஸ் போகிறோன்னா மோஷன் டிடெக்ஷன் இல்லைன்னா 24/7 ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். பட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் நமக்கு பேரலாக மொபைலில் பார்க்க முடியுமா? இஸ் பாசிபிள். இன்கேஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் நடக்குது, நமக்கு எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு சிங்கிள் கேமரா வைஃபை கனெக்ட் பண்ணி மொபைல் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தனியாக ரன் ஆகிட்டே இருக்கும். Parallelly, it will record in NVR also. If you are putting a memory card must store ஆகிட்டு இருக்கு. So all the combinations are possible. தமிழில் வந்து ஸ்மார்ட் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குமே அவைலபிள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்னா என்னன்னாக்க, ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற மார்டிஸ் லாக் மாதிரி இந்த ஸ்மார்ட் லாக்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காகனாக்க மெயினாக கீஸ் நம்ம கையில் வச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லா டைமும் கொண்டு போக முடியாது. ஸோ அதேமாதிரி நமக்கு ஊரில் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஸ்மார்ட் லாக்ஸ் வந்தது மார்க்கெட்டில். ஸோ இந்த மாடலில் நம்மகிட்ட 2 இருக்குது. ஸோ இதில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னாக்க, ஃபிங்கர் பிரிண்ட், ப்ராக்சிமிட்டி கார்டு, பாஸ்வேர்ட் அண்ட் மெக்கானிக்கல் கீ, இந்த 4 ஆப்ஷன்லையுமே நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் தம் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ண முடியும்.
இது கூட 2 கார்டு ஃப்ரீயாக வரும். இஃப் யூ வாண்ட் அடிஷ்னலி வி கேன் பை இட். ஸோ ப்ராக்சிமிட்டி கார்டு காட்டி ஓப்பன் பண்ண முடியும் அண்ட் பாஸ்வேர்டு நம்ம போட்டு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் மெக்கானிக்கல் கீன்றது இன்கேஸ் எந்த வேலையுமே வேலை செய்யலை அப்படின்னாக்கா, பவருமே இல்லை, பவர் நமக்கு 1 இயர் வரைக்கும் பேட்டரியிலே அதை ரன் ஆகும். இன்கேஸ் பேட்டரியுமே ட்ரெயின் ஆயிடுச்சுனாக்கா தென் யூ கேன் யூஸ் மெக்கானிக்கல் கீ டு ஓப்பன் இட். ஸோ எத்தனை மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும், சாரி ப்ராக்சிமிட்டி கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பாஸ்கோட்னா எவ்ரி திங் இஸ் ஆக்சுவலி 50 நம்பர்ஸ். ஸோ L2Sன்ற மாடலில் 50 நம்பர்ஸ் பண்ண முடியும். ஸோ இது அடுத்த மாடல் LT70. இதில் எல்லாமே 100 யூசர்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ 100 யூசர்ஸ் வரைக்கும் எவ்ரி மாடலில் 100 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், 100 நம்பர், 100 கார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். 2 மேனுவல் ஓவர்ரைட் கீஸ் வரும். ஸோ இன்கேஸ் பவர் போயிடுச்சு அப்படின்னாக்கா, கீயுமே என்கிட்ட இல்லை, நான் ஊருக்கு போயிட்டு 1 இயர் கழிச்சு 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் வரேன் அப்படின்னாக்க கண்டிப்பாக 1 இயரில் வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட கீமே இல்லைன்னும் போது தென் வி ஹாவ் அ எமர்ஜென்சி பவர் சப்ளை இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பவர் பேங்க் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்க நம்மளோட லாக் வந்து பவர் கிடைச்சிடும். தென் நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு தென் வி கேன் சேஞ்ச் த பேட்டரி. பேட்டரி வில் பி இந்த பேக் பேனல், பின்னாடி இருக்கிற டோருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேனலில் தான் பேட்டரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான் நம்மளோட கேமராஸ் எல்லாமே ஈஸ்விஸ் ஆப்ன்ற மொபைல் ஆப்பில் தான் நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ வாண்ட் லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஈஸ்விஸ் ஸ்டுடியோன்ற ஆப்ஷனும் அவைலபிள். ஸோ ஈஸ்விஸ் ஸ்டுடியோ ஃபார் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எல்லா கேமராமே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கேமரா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறீங்க அப்படின்னாக்க தென் யூ கேன் ஆக்டிவேட் ஃபார் 1 month பிளான் ஆர் 1 year பிளான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமராக்கு மட்டும் நீங்கள் கிளவுட் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான சார்ஜஸ் தான் இங்கே காட்டியிருக்கோம். ஸோ மேஜராக இவ்வளோ விஷயங்கள் தான் நான் பேசணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தது. தேங்க்யூ சார்.